ஒரு வீட்டில் மிக்கி என்ற எலி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் வீட்டின் எஜமானனும் எஜமானியும் ஒரு பார்சலை பிரித்துக் கொண்டிருந்தார்கள். அது என்ன என்று ஆவலோடு பார்த்தது மிக்கி. அவர்கள் வெளியே எடுத்தது ஒரு எலிப்பொறி. அதை பார்த்ததும் மிக்கிக்கு மூச்சே நின்று விடும் போல இருந்தது. உடனே ஒரே ஓட்டமாக வீட்டில் இருந்த கோழியிடமும் வான்கோழியிடமும் ஆட்டிடமும் இந்த விஷயத்தை பயத்தோடு சொன்னது. உடனே மூன்றும் சேர்ந்து, இந்த எலிப்பொறியால் எங்களுக்கு என்ன பிரச்சனை? அது உன் பாடு. எலிப்பொறியை பார்த்து எங்களையும் பயப்படச் சொல்கிறாயா என்று கேட்டன. அன்று இரவு எலிப்பொறியில் ஒரு பொரித்த மீனை வைத்துவிட்டு எஜமானனும் அவர் மனைவியும் தூங்கப் போயினர். ஒரு அரை மணி நேரத்தில் தமால் என்றொரு சத்தம் எலிதான் என எஜமானனின் மனைவி ஓடி வந்து எலிப்பொறியை கையில் தூக்கினாள். எலிக்கு பதிலாக பாதி மாட்டியிருந்த பாம்பு ஒன்று எஜமானியம்மாளை கடித்துவிட்டது. எஜமானியம்மாளை உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். விஷத்தை முறிக்க ஊசி போட்ட பின்னும் எஜமானரின் மனைவிக்கு ஜுரம் இறங்கவேயில்லை. அருகில் இருந்த ஒரு மூதாட்டி பாம்பு கடிக்கு பின்னால் வரும் காய்ச்சலுக்கு சிக்கன் சூப் வைத்துக் கொடுத்தால் நல்லது என்று யோசனை சொன்னாள். கோழிக்கு வந்தது வினை. கோழி அடித்து சூப் வைக்கப்பட்டது. பாம்பு கடித்தது கேட்டு உறவினர்கள் சிலர் வந்தார்கள். அவர்களுக்கு சமைத்து போட வான்கோழியை அடித்தார்கள். வான்கோழியும் உயிரை விட்டது. சில நாட்களில் எஜமானியின் உடல் நலம் தேறியது. எஜமான் மனைவி பிழைத்ததைக் கொண்டாட ஊருக்கே விருந்து வைத்தார். இந்த முறை ஆட்டின் முறை. விருந்தாக ஆடும் உயிரை விட்டது. நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் மிக்கி வருத்ததோடு கவனித்துக் கொண்டிருந்தது. எஜமான் மனைவியின் பாம்பு கடிக்கு காரணமான எலி பொறியே தூக்கி பரணில் போட்டார். எலி தப்பித்து விட்டது. நீதி. அருகில் இருப்பவர்கள் தனக்கொரு பிரச்சனை என்று வந்தால் என்ன என்றாவது கேளுங்கள். ஏனென்றால் யாருக்கு என்ன பிரச்சனை எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. அடுத்தது அந்த பிரச்சனை நமக்கும் வரலாம். அடுத்த முறை நம்முடையதாகவும் இருக்கலாம்.